ஹலோ மக்களே, மாயா சின்ன சீரியல் செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. பத்மாவும் பார்வதியும் எப்படியாவது மாயாவை எல்லாரும் தப்பாக சொல்லணும், அது மட்டும் இல்லாமல் அவள் சமையல் நல்லாவே இல்லைன்னு வந்தவங்க எல்லாம் சொல்லணும்னு நினச்சிட்டு அவங்க பண்ணக்கூடிய சமையலில் எல்லாத்தையும் உப்பையும் காரத்தையும் அதிகமாக போட்டுறாங்க. அதை பற்றி தெரியாத மாயாவும் ஜானகியும் வந்தவங்களுக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே அதே சாப்பாடை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு வந்தவங்களும் என்ன ரகுராம், ஜானகி நல்லா சமைப்பான்னு எத்தனையோ நாள் சொல்லியிருக்கீங்க, இங்கே வந்து பார்த்தா எல்லாமே உப்பும் காரமுமா இருக்குது, இப்படி தான் பண்ணுவாங்களா அப்படின்னு அசால்ட்டாக கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த ரகுராமுக்கும் கொஞ்சம் கோபம் வந்துடுது. அதே சமயத்தில் மாயாவும் ஜானகியும் என்ன நடந்ததுன்னு குழம்பி போயிடுறாங்க. பத்மாவும் பார்வதியும் நம்ம போட்ட பிளான் சரியா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லவும் சீனும் அது ரெடியாக வந்து மாயாவை அந்த இடத்துல காப்பாற்றுறாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜானகியும் பயங்கர டயர்டாக இருக்கவும் மாயா குக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஜானகி ஒரு பக்கம் சொல்ல மாயா செமையாக குக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே வெரைட்டியாக சமைச்சிறத பார்த்த நம்ம பத்மாவும் பார்வதியும் இவா எங்கே நல்லா சமைப்பா, இவ்வளோ நேரத்துக்குள்ளே எல்லாத்தையுமே முடிச்சிட்டா, அந்த சாப்பாடு என்ன நல்லாவா இருக்கும்னு அசால்ட்டாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஜானகியும் மாயாவும் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சரி இனி வரவங்க எல்லாம் நல்லபடியாக சாப்பிடுவாங்க, இது எல்லாமே நல்லா தான் இருக்குது, எடுத்து வைக்க ஆரம்பிச்சிடலான்னு தொடங்குறாங்க. அதே சமயத்தில் மாயாவும் ஜானகியும் பக்கத்தில் இல்லாத டைமில் பத்மாவும் பார்வதியும் கிச்சனுக்குள்ளே வராங்க. அப்படியே மாயா எப்படி தான் பண்ணியிருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க எல்லாத்தையும். அங்கே பார்த்தா ஒவ்வொரு சாப்பாடும் அவ்வளோ சுவையாக இருக்குது. இதை பார்த்தோன்னே பார்வதி பத்மா கிட்ட, இங்கே பாருங்கள், இதை மாதிரி நல்லா இருந்துச்சுன்னா வந்தவங்க எல்லாரும் அவளை தான் புகழ்ந்து பேசுவாங்க, இதை நம்ம சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா சாப்பாட்லேயும் உப்பையும் காரத்தையும் அதிகமாக போட்டுறாங்க. எதையும் தெரியாத ஜானகியும் மாயாவும் சரி சாப்பிட்றதுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க, நம்ம இனி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கலான்னு டேபிள்லையும் எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வந்தவங்களும் மணியும் எல்லாரும் சாப்பிடவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா என்ன இது சாப்பாடு, எல்லாத்துலேயும் உப்பும் காரமாக இருக்குது, இப்படி தான் சாப்பாடு ரெடி பண்ணுவாங்களா, எங்களை அவமானப்படுத்தணும்னு நினச்சிட்டா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் ரகுராம்கிட்டேயும் நீங்கள் ஜானகி ரொம்ப சமைப்பான்னு எத்தனையோ நாள் சொல்லியிருக்கீங்க, இங்கே வந்து பார்த்தா எல்லாமே தலைகீழாக இருக்குது, ஏன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணீங்கன்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. மணியும் சரி சாப்பாடு எப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கவும் அங்கே பார்த்தானா எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குது. அவங்களும் யார் இப்படி பண்ணா அப்படின்னு கேட்கவும் ரகுராமும் கொஞ்சம் கூட கோபம் ஆகுறாங்க. என்னவா இருக்கும் இந்த ஜானகி, இப்போ வர வர இந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டாலே கொஞ்ச நாளாட்டி இவ பண்ணுறது சரியே இல்லை அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் பத்மாவும் பார்வதி எல்லாத்துக்காரன் இந்த மாயா தான், அவளை யார் இந்த கிச்சனுக்குள்ளே விட்டானே தெரியல, அவளுக்கு சரியா சமைக்க தெரியலன்னா சும்மா இருக்க வேண்டியது தானே, இப்ப பாரு எல்லாருக்கும் முன்னாடியே நம்ம தானே அவமானப்படுத்தி நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் கிட்ட கூட கொஞ்சம் ஏற்றி விடுறாங்க. மாயாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இல்லை பெரியப்பா, நான் எல்லாமே கரெக்டாக தான் போட்டேன், ஜானகி அம்மாவும் நானும் தான் சேர்ந்து பண்ணோம், ஜானகி அம்மா எல்லாமே எனக்கு சொல்லி தந்தாங்க, அதே மாதிரி தான் செய்தோம், எப்படி இப்படி ஆச்சுன்னே புரியலை அப்படின்னு புலம்பிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் ஜானகியை எவ்வளோ சொல்லவும் ரகுராமோட கோபமும் கொஞ்சம் கூட அதிகம் ஆகிட்டே இருந்தது. அதே சமயத்தில் சீனுவும் அங்கே வந்து, என்னம்மா நீங்கள் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, அவள் நல்லா தான் சமைச்சா, ஆனால் இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிடுறாங்க. பத்மாவும் பார்வதியும் பயங்கரமாக குழம்பி போயிடுறாங்க. என்னடா நம்ம பண்ண விஷயம்லாம் இந்த சீனுக்கு தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் சுற்றி உள்ளவங்களும் நீ என்ன சீனு சொல்கிற, எங்களுக்கு புரியலைன்னு கேட்குறாங்க. சீனுவும் மாயா நல்லா தான் சமைச்சா, என்னோட அம்மா தான் அதை கெடுத்து எல்லா உப்பு காரம்னு அதிகமாக போட்டாங்க, அதுக்கு வீடியோ ஆதாரங்களும் இருக்குன்னு சொல்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையும் காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே எல்லாருமே கோபப்பட்டு, பத்மா நீ இப்படிப்பட்டவளா, எதுக்கு இந்த மாதிரிலாம் செய்த, தேவையில்லாமல் மாயாவை மாட்டி விடணும்னு இன்னும் நினச்சிட்டு இருக்காதுன்னு மணியும் சரியாக வெளுத்து வாங்குறாங்க. சீனுவும் மாயாவுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி, ஏமா இந்த வேலையெல்லாம் செய்கிற, மாயா தான் ரொம்ப பாவம், இனிமே இந்த மாதிரியெல்லாம் வேலையை வச்சுக்காதன்னு சொல்லிட்டு ரொம்ப அதிரடியாக நம்ம சீனுவும் பேசிட்டு போயிடுறாங்க.